அது சர்வீஸில் இஷ்யூவா இல்லை வண்டியில் இஷ்யூவான்னு தெரியல. அதை என்னென்னு ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நான் போயின்னு நான் என்ன இஷ்யூன்றதை நாங்கள் போய் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். லைவ் கைஸ், இதெல்லாம் ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கூடாது. இட்ஸ் அ வ்ளாக் அந்த மாதிரி நினச்சின்னு போங்க. அடிக்கடி வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுடா சர்வீஸ் சென்டருக்கு. செக் மேனேஜர் இஸ் ஸோ கைண்ட். ஆல்ரெடி பல போன வீடியோ சொன்னேன் நான். ஹிஸ் நேம் இஸ் மிஸ்டர் யோகேஷ். ஸோ ரெஸ்பான்சிபிள். ஆனால் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாரு. Hi guys, welcome back to the channel. Hope everyone is doing great. Thank you so much for your love and support for all these days. And இன்னைக்கு வந்து we are going to service center. நீங்கள் லாஸ்ட் டைம் நம்ம வண்டி சர்வீஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. there were little bit கொஞ்சம் சர்வீஸில் கொஞ்சம் I felt there was little bit issues in it. அது சர்வீஸில் இஷ்யூவா இல்லை வண்டியில் இஷ்யூவான்னு தெரியல. அதை என்னென்னு ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக நான் போயின்னு நான் என்ன இஷ்யூன்றதை நாங்கள் போய் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு இப்போயே அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு முன்னாடி, சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ண விரும்பலை. லெட்ஸ் சி. நம்ம அப்படியே இங்கேருந்து போக வேண்டியது தான். 9:30 காலைல வரேன்னு சொல்லி கமிட்மெண்ட் கொடுத்துருந்தேன். பட் ஆனால் வந்து இட்ஸ் ஆல்ரெடி 11:10 ரைட் நவ். லேட்டாக தான் போகிறோம். பட் ஒர்க் இருந்தது. அண்ட் கொரோனா செகண்ட் வேவ் ரொம்ப தீவிரமாக பரவுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ராவல் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. அண்ட் நான் கூட இப்போது இது ரொம்ப முக்கியம், இது பண்ணி ஆகணும் வண்டியில். அது என்ன டீட்டெயிலில் என்னென்னலாம் ஆச்சுன்றதை நான் சொல்லிடுறேன். சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். பட் தேர் ஆர் சம் சேஞ்சஸ். அதை நான் உங்களுக்கு வந்து முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ வீடியோவில் இருங்க. அண்ட் முக்கியமாக ஓகே, இந்த டாப் ஸ்பீட் வீடியோவுக்கு வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஐ நோ லைக் டாப் ஸ்பீட் போட்டு நான் வீடியோ ப்ளர் பண்ணது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் நாட் எ குட் திங். அண்டர்ஸ்டாண்ட் இட். பட் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும்னு நம்புகிறேன். பிகாஸ் நம்ம வந்து நம்ம நம்பர்லாம் ஃபுல்லாத்தையும் டிஸ்பிளே பண்ண முடியாது. 200 மேலாம் போனோன்னா வி கான்ட் கோ அண்ட் டிஸ்பிளே இட். ஓகேங்களா? ஸோ if guys anyone wants to know what's the top speed of the vehicle, it's 230. அதுதான். ஸோ எல்லாத்தையும் ஃபுல்லாக அப்படியே போட முடியாதுப்பா. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏன் வீடியோ போட்டுன்னு கேட்குறீங்களா? கரெக்டு தான். இங்கே சொன்ன பாயிண்ட் வேலிட் தான். இன்னமேட்டு வேணால் போடாமல் இருக்கேன். சரிங்களா? அதுக்குன்னு ரொம்ப வந்து கோபப்பட தேவையில்ல, ரொம்ப அப்செட் ஆக தேவையில்ல. இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எ லைஃப் கைஸ். இதெல்லாம் ஒரு பெரிய சீரியஸாக எடுத்துக்கூடாது. இட்ஸ் அ வ்ளாக் அந்த மாதிரி நினச்சின்னு போங்க. ஐ அப்ரிஷியேட் யுவர் கமெண்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் எதுவும் சொல்ல முடியாது. இட்ஸ் யுவர் கமெண்ட்ஸ். ஸோ அதை ஒன்றும் சொல்ல முடியல. பட் ஆனால் டோன்ட் டேக் இட் டூ சீரியஸ். நம்ம கண்டென்ட்லாம் நல்லாவே வரும், கவலைப்படாதீங்க. வி ஹேவ் மோர் ஆஃப் ட்ராவல் ரைடிங் கண்டென்ட் நிறைய இருக்குது. டாப் ஸ்பீட் மட்டுமே கண்டென்ட் கிடையாது. சரிங்களா? ஸோ இப்போலேருந்து I'm heading to service center. அடிக்கடி வர வேண்டிய நிலைமை ஆயிடுச்சுடா சர்வீஸ் சென்டருக்கு. செக் உள்ளே இருக்காரா? லாஞ்சில் இருக்கா? லிங்கேஷ். ஆ முடிச்சுட்டு போகும்போது டப்புனா போயிட்டு அதில் அப்படியே அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ரோடு வண்டி ஸ்டார்ட் ஆகும். ரன்னிங் ஸ்டார்ட் ஆகும். பேக்கில் வேறு ஓரம் ஸ்டார்ட் ஆகும். அப்புறம் சிக்னல் ஓட்டுற போகும்போது ஆகும்.
சரி ஒரு நம்ம டேர்ன் பண்ணும்போது நம்ம தான் மிஸ் பண்ணுற மாதிரி காலையில் இன்னைக்கு ஓப்பன் பண்ணி சும்மா லைட்டாக ஃபிட் பண்ணால் ஆன் டப்புன்னு ஆஃப் ஆகுது. இல்லை ஆக்சுவலாக ஹைட்லிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 980 1100 வரைக்கும் இருக்கலாம். இது எனக்கு தெரிஞ்சு 900 கீழே தான் இருக்குது. 900 சம்திங் தான் இருக்குது. ஸோ டாலரன்ஸ்லேயே இல்லை, அது கரெக்ட் பண்ணி. ஹாய் guys, I'm back. என்னடா சர்வீஸ் சென்டருக்கு Z900 போயிட்டு வரும்போது வேறு வண்டியில் வரீங்களே பார்க்குறீங்களா? ஓகே, we are ரைடிங் ஹிமாலயன். சர்வீஸ் சென்டருக்கு வந்து சில கம்ப்ளைண்ட்ஸ் இருந்த வண்டியில் அது ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ என்ன இஷ்யூஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, மேஜர் இஷ்யூ பார்த்தீங்கன்னா சில இடத்துல வந்து பெயிண்ட் வந்து பீலப் ஆகுது, முக்கியமாக இன்ஜின் கேஸில். இது வந்து மேனுஃபேக்சர் ப்ராப்ளம் கிடையாது, பட் தேர் வாஸ் சம் அதர் இஷ்யூ. அது நான் ஆக்சுவலாக வந்து யாரோ தெரியாமல் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப டீப்பாக இல்லை, பட் ஆனால் வந்து இட் இஸ் டிஸ்டர்பிங் மீ அ லாட். அதனால் வந்து அது வந்து ரீபெயிண்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் நான். அதுக்காக வந்து கொடுத்தேன். ரெண்டாவது மேஜர் இஷ்யூ வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ரன்னிங்லேயே ஆஃப் ஆயிடுது. அதாவது when we are less than 1800 RPM அந்த மாதிரி இருக்கும்போது வண்டி தானாகவே வந்து ஆஃப் ஆயிடுது. வண்டி we are less than 1800 RPMனா வண்டி ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆஃப் ஆகுது ரன்னிங்லேயே. ஈவன் though if you are in 3rd gear 4th gear அப்படிலாம். ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பிஃபோர் எனக்கு வந்து அந்த கம்ப்ளைண்ட் கிடையாது. ஈவன் அட் 6th gearல கூட நான் 2000 RPMல ரன் பண்ணியிருக்கேன். வண்டி இன்னுமே ஸ்டால் ஆகி நின்னது கிடையாது. பட் ஆனால் ஆஃப்டர் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா வண்டி வந்து அப்படியே கம்ப்ளீட் அப்படியே ஆஃப் ஆகுது ரன்னிங்லேயே. ஏதோ ஒரு தடவை தெரியாமல் ஆச்சுன்னு பார்க்கலாம், பட் ஆனால் வந்து ரெகுலராக ஆகுது. அது இட்ஸ் டூ டேஞ்சரஸ் ஃபார் ரைடிங் எ பைக். முக்கியமாக வந்து டிராஃபிக்கில் வந்து டப்புன்னு திருப்பும் போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சு ஒரு தடவை. நல்ல சிக்னலில் நல்லா மாட்டிட்டேன் போய். அண்டு அது முக்கியமாக வந்து ஒரு ரைட் டர்ன் எடுக்கணும் இல்லை யூ டர்ன் அடிக்கணும்னு நினச்சி பாருங்களேன். அந்த டைமில் வந்து ஸ்லோவாக தான் வச்சு நம்ம பண்ணுவோம். சடனாக வந்து லாக் பண்ணி எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். ஒரு 2-3 டைம் வந்து அள்ளு விட்டுருச்சு எனக்கு. ஸோ அந்த ஒரு இஷ்யூ. அண்ட் தேர்ட் இஷ்யூ பார்த்தீங்கன்னா வாட் ஹேப்பன்ஸ் இஸ் லைக் செயின். நம்ம இப்போ தான் ரீசெண்டாக சர்வீஸ் பண்ணோம், நல்லா தெரியும். சர்வீஸ் பண்ணி முடிச்ச ஒரு 4 days சரிங்களா, நான் வண்டி எடுக்கலை. வண்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ஃபுல் செயின் ரஸ்ட்டு, ரொம்ப மோசமாக ரஸ்ட் ஆகிடுச்சு. அது வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி ஒரு 4 மாதமாக வண்டி எடுக்கவே இல்லை. மழை காலத்தில் எடுக்கலைன்னா ஒரு 4 மாதம் எடுக்கலாம், எப்படி துருப்பிடிச்சிருக்குமோ அந்த மாதிரி துருப்பிடிச்சிருச்சு. எனக்கு ரொம்ப வந்து அப்செட் ஆகிடுச்சு. அதனால் செயின் லூப் பண்ண மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது. நான் சர்வீஸ் சென்டரில் இருந்தேன், அவங்க பண்ணும்போது செயின் லூப் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது. பட் ஆனால் வந்து எப்படி ஆச்சுன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் இட் வாஸ் டோட்டலி கான். ரொம்ப வந்து பெத்தட்டிக்காக இருந்தது. நான் உங்களுக்கு அதோட பிக்சர் அனுப்புகிறேன். பிக்சர் இங்கே வந்து நான் ஆட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் வாண்ட் நான் ஆக்சுவலாக அந்த பிக்சர் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். ஏன்னா நான் வீடியோ எடுக்கல, பட் ஆனால் பிக்சர் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு இதுக்காக ஆட் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள், அவ்வளோ மோசமாக நான் வந்து என்னோடய ஸ்கூட்டியில் கூட நான் பார்த்ததில்ல, ரொம்ப நாள் எடுக்காமல் வந்து கூட. பட் ரொம்ப மோசம். ஸோ இந்த 3 கம்ப்ளைண்ட், இன்ஜின் ஸ்டாலிங், இன்ஜின் லோ ஆர்பிஎம்மில் அப்படியே ஆஃப் ஆகுது, பெயிண்ட் வந்து ஒரு சில ஸ்க்ராச்சஸ் ஆனால் பீல் ஆகி வந்துருச்சு. அண்ட் 3வது வந்து இந்த இஷ்யூ, இந்த செயின் இஷ்யூ. ஸோ அதனால் வந்து கொடுத்துருக்கேன். அவங்க வந்து இந்த பெயிண்ட்டுக்காக மட்டும் கண்டிப்பாக வந்து 2 days ஆகும் ப்ரோன்னு சொன்னாங்க. இந்த மேனேஜர் இஸ் ஸோ கைண்ட். ஆல்ரெடி போன வீடியோ சொன்னேன் நான். இஸ் நேம் இஸ் மிஸ்டர் யோகேஷ். இஸ் ஸோ ரெஸ்பான்சிபிள். ஆனால் ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாரு அபவுட் தி சர்வீஸ் சென்டர். அதான் சொல்கிறேன், ஒரு பிராண்ட் வளருன்னா அதோட எம்ப்ளாயி தான் மெயின் ஃபேக்ட்டு. எம்ப்ளாயி வந்து அவங்க வந்து அந்த ஓனர்ஷிப் எடுத்தால் தான் வந்து அந்த பிராண்டை சக்ஸஸ்ஃபுல் ஆகும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த கவாசகி சர்வீஸ் சென்டரில் ஓரளவுக்கு ஒரு நல்ல பேர் வருதுன்னா காரணம்னா டெஃபினட்டாக திஸ் கைண்ட் ஆஃப் பீப்புள். ஐ ஷுட் தேங்க் மிஸ்டர் யோகேஷ். அந்த ஓனர்ஷிப் எடுத்துக்கிறாங்க. ப்ரோ நான் பண்ணி கொடுக்குறேன், இது எப்படி ஆச்சுன்னு எனக்கு புரியுது, நானே அதை எடுத்து நான் பண்ணி கொடுக்குறேன் உங்களுக்குன்றாங்க பாருங்களா. தட் கமிட்மெண்ட் இஸ் வாட் யூ கைஸ் நீட். எல்லா இடமும் சொல்கிறேன் நான். வந்தோம், சம்பளம் வாங்கணும், சர்வீஸ் சென்டர் விட்டு வெளில போயிடுச்சு வண்டி. அதுக்கப்புறம் அந்த வண்டி எனக்கு என்ன ஆனாலும் பிரச்சனை நினைக்கிற ஆளுங்களோட நான் எடுத்துக்கிறேன் ப்ரோ, ஐ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு எடுத்து பண்ணுறாங்க பாருங்களேன். ஸோ அதுதான். அது மட்டும் இல்லாமல் அவர் வண்டியை கொடுத்துருக்காரு. ஏன்னா நம்ம வீடு வந்து 40 கிலோமீட்டரு. ஸோ நான் ஒரு வண்டி எடுத்துக்கிட்டேன். 2 நாளில் நம்மக்கிட்ட தான் வண்டி இருக்க போகுது. இன்றைக்கி மண்டே. ஸோ மோஸ்ட் ப்ராபப்ளி வந்து தேர்ஸ்டே அன்றைக்கி நம்மளுக்கு வந்து வண்டி வந்து வந்துடும். மேக்ஸ் டு மேக்ஸ் தேர்ஸ்டே வந்துடும். ஸோ பவுடர் கோட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து வாண்ட் டு டூ சம் பெயிண்டிங் சம்திங் அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. புது வண்டி மாதிரி நான் உங்களுக்கு தரேன் அப்படி ப்ராமிஸ் பண்ணிடுவாங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி தட் அதை பண்ணுவாங்கன்னு.
ஸோ இப்போ அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் guys. இந்த வீடியோ வந்து பார்ட் 2 டெஃபினட்டாக வரும். பார்ட் 2 வந்து நம்ம வண்டியை போயிட்டு டெலிவரி எடுக்கிறது சர்வீஸ் சென்டர்லேருந்து இருக்கிறது தான் பார்ட் 2 இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இது வரைக்கும் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி கைஸ். ரொம்ப வெளில ஊர் சுற்றாதீங்க. நான் அதோ ஒர்க்குனால வந்தேன். டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி. ஸ்டே சேஃப் அண்ட் பி ஹாப்பி கைஸ். பீஸ் அவுட். Taking his new bike from Kawasaki. சூப்பர்ல. நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து ஒரு பைக் எடுக்கிறார், அது கவாசக்கியில் எடுக்கிறாருன்னா சூப்பராக நம்ம எடுத்த மாதிரி.